ஆமாம். அவர் வந்து அது தெரியாமல் அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய சில பள்ளிகள்லேருந்து அந்த அளவு சரியாக இல்லைன்ற ஒரு புகார் வந்ததுனால, நம்மளுடைய தையல் அந்த பெண்கள் அத்துணை பேருமே தையல் சொசைட்டியில் உள்ள அந்த அத்துணை பெண்களும் நேரடியாக ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவெடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது. அதனால் சிறிது காலதாமதம். எல்லாம் 4 செட்டுமே உண்டு. 4 செட்டு யூனிஃபார்ம் உண்டு பிள்ளைங்களுக்கு. விரைவில் இந்த மாதத்தில் எல்லாத்துக்கும் வழங்கிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவெடுத்து தைக்கணுன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலதாமதம். அதுவும் ஒரு 15 நாள் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே 4 செட்டு உண்டு. முதலமைச்சர் 4 செட்டு வழங்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தரமானதாகவும் பிரத்யேகமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு 15-20 நாட்கள் காலதாமதம். இப்போ இந்த மாதத்துக்குள்ளே வழங்கிடும் யூனிஃபார்ம். 4 செட்டு யூனிஃபார்ம் வழங்கிடும். இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு மற்ற துறைகளோட நாங்கள் மட்டும் முடிவு பண்ண முடியாது இல்லையா? ஸோ கல்வித்துறை நம்மளுடைய சமூகத்துறை இணைந்து அதற்கு முடிவு எடுத்துக்கலாம். என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். டேட்டா இப்போ கைவசம் இல்லை. ஆனால் புகார் வருவது எல்லாருக்குமே சமூக நலத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. புகார் தருவர்களுடைய அந்த விவரங்கள் வெளியிடப்படுவதில்லை. என்ன புகார்ன்றது நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. பட் இந்த எண்ணிக்கையில் வந்திருக்குன்னு சொல்கிறோம். 1098 பொறுத்த வரைக்கும் சில விவரங்கள் கேட்கலாம். நான் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்கே படிக்கணுன்ற கேள்வி, அதற்கும் அவங்க வந்து அந்த பிள்ளைங்க ஃபோன் போடுறாங்க. ஏன் ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட அதுக்கு ஃபோன் வந்துடுதுங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஸ்கூலில் வச்சுருக்குறாங்க, நீங்கள் கல்வித்துறையிலேருந்து நிறுத்துங்கன்னு கூட ஃபோன் பண்ணுறாங்க. அதனால் நிறைய விவரம் அறியக்கூடியதாகவும் தகவல் கோரக்கூடியதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த குழந்தை திருமணம் பற்றிய தகவலுமே 1098 நிறைய வந்து அந்த பிள்ளைகளை உடன் பயிலும் பிள்ளைங்க சொல்கிறாங்க. இல்லைன்னா ஏன் அந்த குடும்பத்தார் அந்த தாயே கூட அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணம் இந்த குடும்பத்தில் செய்ய போகிறாங்கன்னு. ஆகவே நமக்கு வந்து எல்லா திருமணமும் மன்னிக்கவும் திருமணத்திற்கு முன்பு வந்த அத்துணை திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், திருமணம் ஆகி சில இடத்துல 1 மாதத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, 15 நாளுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கேளுங்க, ஏதாவது டேட்டா இருக்கான்னு டேரக்டர்கிட்ட கேளுங்க. குழந்தை திருமணம் வந்து குறைந்து தான் வருதுங்க. ஏன்னா கடுமையான நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து குழந்தை திருமணத்திற்கு கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. அவங்க மேலே சட்டப்பதிவு நடவடிக்கையும் சரி, காவல்துறை நம்முடைய சமூக நலத்துறை இணைந்து அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்த நம்பருக்கு வந்த எல்லா தகவல்கள் எல்லா திருமணங்களுமே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. திருப்பி அந்த திருமணம் நடக்காதபடியும் நம்ம வந்து கண்காணித்து வருகிறது துறை. இல்லை, இது வந்து நம்ம காவல்துறை சைபர் கிரைம் அந்த எண்ணோட தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோங்க. ஆனால் நிறைய இடத்துல அதுக்கு தீர்வும் காணப்படுது. ஆனால் இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து பெண்களை மட்டும் இல்லை, எல்லாருமே தான் போடுறாங்களே. ஏன்னா நாட்டின் உயர் பதவியில் இருக்கிற தலைவர்களை கூட பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ஒரு வளர்ந்து வரும் குற்றச்செயல்னு சொல்லலாம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். இந்த காவல்துறையில் உள்ள சைபர் கிரைம் அந்த நிறுவனமும் மிக நல்ல நடவடிக்கை எடுத்து வருகிறார் எல்லா மாவட்டத்திலும். ஒரு புகார் வந்துருச்சுன்னா உடனடியாக அந்த பெண்களுக்கு அந்த எந்த எண்ணிலேருந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதை உடனே சர்ச் பண்ணி அதை முடக்கிறது, அவங்க நடவடிக்கை எடுக்கிற முறையில் காவல்துறையும் நல்ல முறையில் நடைபெற்று அதிகரித்து தான் வருதுங்க. இந்த முதியோர் காப்பகத்துக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அது அதிகரிக்கக்கூடாது. அந்த மூத்தவர்களை பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமைன்ற அந்த எண்ணத்தை உணர்த்துவதற்கு நாங்கள் வந்து விழிப்புணர்வு செய்து வருகிறோம். அது ஒவ்வொருவரும், அது ஆண் மகனானாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாரும் மனசில் நிறுத்திக்கிட்டு அவங்கள சுமையாக எண்ணக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நிச்சயமாக அது மாறும்னு நினைக்கிறோங்க. இல்லை, டேட்டா நான் எடுத்து தர்றேங்க. இப்போ என்கிட்ட இல்லை, இயக்குனர்கிட்ட எடுத்து தரேன். இந்த வருஷம் போன வருஷம் மட்டும் எடுத்து தரவா? ஓல